இங்க வாழ்ந்துட முடியும்ன்ற நம்பிக்கைய படிப்படியா இழக்க வைக்கணும் தான் நான் சொல்ல வரேன். எந்த காரணத்துக்காகவும் நாம அவங்க வழிக்கு போயிடவே கூடாது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது கிருஷ்ணா. அவங்களை இங்க இருந்து விரட்ட நான் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க 2 பேரும் என்ன பிடிச்ச சைத்தானுங்க. அந்த அணு ஒரு கலை குட்டி பிசாசு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. ஆனா நாம எடுக்கிற எந்த முயற்சியும் ஆகாஷ்க்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காத அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அத்தை, இப்ப கூட அந்த அபியோராகவும் எங்கேயோ டின்னருக்கு போயிருக்காங்க. இந்த பிரச்சனையால கொந்தளிச்சு போய் அனு அவங்கள திரும்ப வர வைப்பான்னு நினைச்சா அதுவும் அந்த லட்சுமி பாட்டி அஞ்சலியால ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆமா கிருஷ்ணா, இந்த ராகவ புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ள மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. இது இப்படியே நீடிச்சா அந்த ராகவ் பழசையெல்லாம் மறந்துட்டு அந்த அபியோட வாழ ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இல்ல இல்ல அத்தை, இல்ல அது 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 மட்டும் நடக்கவே கூடாது. நான் நடக்கவே விட மாட்டேன். ராகவுக்கு பிசினஸ்ல ஒரு பெரிய அடியை கொடுத்து அது அந்த அபியால தான் நடந்துச்சுங்கிற மாதிரி தசையை திருப்பி ராகவ உச்சக்கட்ட கோவத்துக்கு கொண்டு போய் அபி அவ வாயாலே வெளியே தள்ள வைக்கணும்.